என்னைய தான் கூப்பிடுவீங்க. இதெல்லாம் தேவையா பெரியவரே? ஆதி காலத்துல இருந்து அந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப புதுசா பண்ணல, அதனால அந்த மாதிரி பண்ணோம். சரி பெரியவரே, அதாவது நம்மளா எடுக்கக்கூடிய முடிவு இல்ல. 1ஆம் தேதி கூடுற கூட்டத்துல அவங்கள என்னங்கிறத பார்ப்போம். மச்சான், ஆமா, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஒண்ணு நான் பார்க்கவே இல்லையா? கண்ணத்துல போடுங்க மச்சான், கண்ணத்துல போடுங்க. நான் ஏன்டா கண்ணத்துல போடணும்? மச்சான், பாரம்பரியமா கோயில்ல கெடா வெட்டி பொங்க வச்சு சாமி கும்பிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க, அத ஒரு நிமிஷத்துல டுப்பாட்ட பாக்குறீங்க. மச்சான், கெடா வெட்டுறமோ இல்லையோ ஒரு 4 குஞ்சியவாது, கோழி குஞ்சு மச்சான், கோழி குஞ்சு, அந்த கோழி குஞ்சியவாது வெட்டி பொங்க வச்சாதான் மழை பெய்யும், ஊரு நாடு செழிக்கும். அதை போய் டுப்பாட்ட பாக்கல, நீ தப்பு இல்லையா? இவன் ஏதோ பேசுறது பார்த்தா இவன் ஏதோ சாமிக்கு சொந்தக்கார மாதிரியும், நான் ஏதோ விரோதி மாதிரிலாம் மாப்பிள்ள பேசுறேன். நான் ஒன்றும் விரோதி கிடையாது. நானும் கோயிலுக்கு போவேன், நல்லா சாமியெல்லாம் கும்பிடுவேன், புரியுதா? இவங்களெல்லாம் தூண்டி இந்த அளவு கொண்டு விட்டது பூரா நீ தானா? ஆமா, பிற பொங்க வச்சு பொடா வட்டி சாப்பிட வேண்டாமா? அப்புறம் சாப்பிடுறதுக்கு வழி. எல்லாரும் இருங்க, சாப்பிட்டு எடுத்துட்டு அப்புறமா போகலாம். வாங்க வாங்க ஏக்கா, இப்பதான் கரெக்டா பேசுற. பொங்கல் ஆறிட போகுது, இட்லி ஊசிட போகுது, சீக்கிரமா சாப்பிடுவோம். பறக்குத பரப்ப பாரு, ஓசிலேயே உட்கார்ந்து திங்கணும்னு நினைக்கான். வேலை சோழி எதுவுமே பார்க்கறக்காது, ஆனா திங்கிறதுக்கு இப்படி பறக்கான. ஏங்க, எதுக்கு எடுத்தாலும் சரி, என் தம்பி எப்படி பேசாம உங்களுக்கு தூக்கமே வராதே மச்சான். நான் என்ன உழைச்சு சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிறேன். உழைச்சா குனியணும், நிமிரணும். உழைச்சா குனியணும்டா, மேடு கால்லாம் ஒரே வலி, கை கால் குடைச்சல் ஆயிரும் மச்சான். உழைக்காம அதோட முக்கியமா வேர்வை வரும். இந்த வேர்வையை கண்டா எனக்கு அலர்ச்சி, அதனால வேர்வை வரும் அப்படிங்கிறதுக்காகவே உழைக்காமலே வாய்ச்சவிடாலே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த வெறும் பேச்ச பேசியே எத்தனை நாளைக்குடா ஓட்டுவேன்? ஆமா, உடைய ரேஷன் கடைக்கு போய் சொன்னேனே, போனியா? அங்க என்ன இருக்கு பாத்தியா? அங்க இருக்கிறத பார்த்துட்டு என்ன இருக்குன்னு பாத்தியா? ஆமா, இவரு சோத்தையும் போட்டு வேலையை ஏறுவாரு. போனேன் மச்சான், ரேஷன் கடைக்கு போனேன். அங்க ஒரே கூட்டமா இருக்கு மச்சான், கூட்டமா இருக்கு. ரேஷன் கடைனா கூட்டங்கடா இருக்கும், இல்ல பைத்தியக்கார போய் மாதிரி பேசுற. அங்க என்ன போடுறாங்கன்னு கேட்டா அப்படி இப்படி விவரமா கேளுங்க, அப்பதான் தானே மாப்பிள்ளைக்கு புரியும். அதான் மச்சான், அங்க வரிசையில நின்றுகிட்டு ஒரே சண்டை சச்சரவா தான் இருக்கு, ஒரே சண்டை தான் போடுறாங்க மச்சான். அங்க என்ன சரக்கு போடுறாங்க, பாமாயிலா பருப்பு போடுறானான்னு கேட்க. அப்படி விவரமா கேளுங்க, சரக்கு கிரக்குன்னு சொல்லுதீங்களே. சரி மச்சான், உங்க வீட்டுல அக்கா சமையல சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. தம்பி ஏதோ சொல்லுதா, நல்லா கேளுங்க. எப்ப பார்த்தாலும் அக்கா ஒரே வத்த குழம்பு, புளி குழம்பு, ரசம், விஷம்னு வைக்கா. நம்ம சதுரகிரி அரிசி கடையில ஒரு நல்ல பொன்னி அரிசியா பார்த்து வாங்கி ஒரு வாய்க்கு வக்கனையா ஒரு காடை, கௌதாரி, கோழி இப்படிலாம் வச்சு கொடுத்தானா நானும் கொஞ்சம் தெம்பா இருப்பேன். மச்சான் உங்ககிட்ட நல்லா வம்புழுத்துக்கிட்டு ஏன் தோட்டமாடா கிடைச்சது? இப்படி கறிச்சோறு போட்டு நம்ம வீடையே வித்த வேண்டியதாண்டி. அதாவது உங்க அக்காவை நான் கட்டிக்கிட்டு வந்தேன், அவ கூட இலவச இணைப்பு மாதிரியே வந்து ஓட்டிக்கிட்டான். நானும் போவான்னு பார்த்தேன், ஒரு 10 நாளையில போயிடுவான் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவன் போனது மாதிரியே இல்லை. கடைசியில என் பிள்ளைகளும் இப்ப கல்யாண வயசுக்கு வந்துச்சு, ஆனா இனிமே போக மாட்டான். நம்ம சோத்தத்தினே நம்மள கடனாக்கன்னு முடிச்சிட்டான். ஏங்க, எங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசாதீங்க. அப்படி சொல்லுக்கா, உனக்கு கோவம் வருதோ? சரி சாப்பிட வாங்க. வாடா தம்பி, நீ அப்படி சொல்லுங்கக்கா. நீரே எங்க அக்கா நல்லா மூக்கு மொழிமா இருக்கான்னு கட்டிட்டு வந்தீரு. உனக்கு ஊர்ல ஒருத்தர் பொண்ணு கொடுக்கலையா? நாங்க நிறையா கொடுத்தோம். இப்படி இலவச இணைப்பா நீ வருவேன்னு தெரிஞ்ச உன் ஒக்கால கட்டியிருக்கவே மாட்டேன். நாம உங்களுக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன் மச்சான்.